ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா HTMLனா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTMLோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ HTMLோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹைப்பர் லிங்க் ப்ளஸ் டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணுவீங்க, யூஆர்எல்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் வந்து ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹைப்பர் அப்படின்றது ப்ளூ கலர்னு அர்த்தம். ஸோ ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு லிங்க்கை தான் வந்து ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கட்ட போனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி HTTP www.google.com இந்த மாதிரி youtube.com instagram.com ஸோ இந்த மாதிரி லிங்க் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஹைப்பர் லிங்க்னு சொல்கிறாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட்னா ஹைப்பர் லிங்க் ப்ளஸ் டெக்ஸ்ட். அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம HTML வச்சு பண்ணிடல, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வைப்போம், ஹோம் பேஜ் H1 டேக்கில் வைப்போம், அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் வைப்போம். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு லிங்க்கை எம்பட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா நம்ம வந்து வேரியஸ் பேஜஸ் வேரியஸ் டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மூவ் ஆன் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு லிங்க் இருக்குது அல்லது வேறு ஒரு வெப்சைட் லிங்க்கை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் வைக்கலாம். ஸோ அது மூலிமா என்ன பண்ணுவாங்க, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறது மூலிமா அவங்க வேறு ஒரு வெப்சைட்டுக்கோ அல்லது வேறு ஒரு டாக்குமெண்ட்டுக்கோ என்ன பண்ண முடியும் அப்படின்னா போயிட்டு வர முடியும். ஓகேவா, ஸோ இதுக்காக தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்தாங்க. அஸ் வெல் அஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கப் லாங்குவேஜ். இது வந்து என்னது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது என்னென்னா மார்க்கப் லாங்குவேஜ். மார்க்கப் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு டாக்குமெண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் மார்க்கப் லாங்குவேஜ். ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு வெப்சைட்டோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் என்னது மார்க்கப் லாங்குவேஜ். HTML-ஆக இருக்கட்டும், CSS-ஆக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு மார்க்கப் லாங்குவேஜ் தான். ஓகேவா, ஃபைன். ஸோ HTML-ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். ஸோ இதனால தான் HTML அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஷார்ட் ஃபார்மாக இந்த நேம் வந்து நமக்கு கொடுத்தாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML-ல கரண்ட்டாக என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா HTML5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ HTML5 அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறையா டேக்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மீனிங் உள்ள டேக்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. HTML5ல செமண்டிக் டேக்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த டேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொண்டு வந்தாங்க. அஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ டேகு, ஆடியோ டேகு இதெல்லாமே இதில் வந்து ஒர்க் ஆகுற மாதிரி, நம்ம வெப்சைட்டில் வந்து ஒர்க் ஆகுற மாதிரி HTML5ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு HTML-க்கும் HTML5க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபுல் ஸ்டாக்குன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு index.html க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ index.html ஏன் நேம் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இண்டெக்ஸ் அப்படின்றதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா, வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. வேர்ல்டு வைடு வெப்னா www அப்படின்னு சொல்லுவோம்ல, இது வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய எந்த ப்ரௌசராக வேணால் இருக்கட்டும், அதில் வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் லோட் பண்ணுறீங்கன்னா டிஃபால்ட்டாக எந்த பேஜை வந்து ஹோம் பேஜாக வச்சுருப்பாங்கன்னா index.html அப்படின்றத தான் வந்து ஹோம் பேஜாக வச்சுருப்பாங்க எல்லா வெப்சைட்ஸ்லையுமே. ஓகேவா, நீங்கள் home.html வைக்கலாம், surya.html வைக்கலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் பேசிக்காக வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. index.html வந்து ஹோம் பேஜாகவே வச்சு பழகிட்டாங்க. ஓகேவா, ஸோ ஈவன் நீங்கள் இப்போ வந்து ஒரு ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் லோட் பண்ணுறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு எதை சர்ச் பண்ணணும்னா index.html இருக்கா, index.php இருக்கா, அந்த பேஜை தான் என்ன பண்ணுன்னா ஹோம் பேஜாக வந்து அதுவே லோட் பண்ணும். ஓகேவா, ஃபைன். ஸோ இதுக்காக தான் நம்ம index.html க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் surya.html க்ரியேட் பண்ணலாம், இல்லை உங்கள் நேம் வச்சு நீங்கள் வந்து HTML பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ இதில் நம்ம எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் போடுவோம். பாருங்கள், எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் போட்டோன்னே பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வருது. ஒரு பாப்பப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எம்அட் அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது இல்லையா, ஒரு சில கோடிங்ஸ்லாம் கட்டுது. இப்போது என்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே பாருங்கள் ஒரு 11 லைன்ஸ்க்கு கோடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து யூஸ் பண்ணோம். ஓகேவா, இதில் என்ன இருக்குன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எம்அட்டுன்னு சொல்லிட்டு ஒரு
ஃபீச்சர் வந்து இருக்குது. அது டிஃபால்ட்டாக இன்பில்டாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கோட் வந்து எது வந்து டைப் பண்ண வரீங்களோ அது வந்து சஜஷனாக காட்டும். சப்போஸ் அந்த சஜஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுவே வந்து என்ன பண்ணிடும்னா, ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துரும். ஃபுல்ஃபில்லாக அதுவே டைப் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து டைப் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. பட் நீங்கள் இதை பிகினராக பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்பவே இதுவான இருக்கும். ஓகேவா? ஸோ பிகினராக நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி நோட்பேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வேர்டும் டைப் பண்ணி பழகுனா தான் உங்களுக்கு போக போக வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அஸ் வெல் அஸ் இன்டர்வியூஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிராக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் நோட்பேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து இதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து Ctrl+S யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஃபைலில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இது என்ன அப்புடின்னா, ஒரு 11 லைன்ஸ் கோடிங் வந்துருக்கு இல்லையா? இது வந்து பேசிக் பாய்லர் பிளேட் அப்புடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாய்லர் பிளேட் அப்புடின்னா என்ன அப்புடின்னா, சின்டாக்ஸ் அப்புடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் C++லாம் பார்த்தீங்க அப்புடின்னா, மேலே வந்து #include studio.h conio.h அதுக்கப்புறம் இன்ட்டு மெயினு அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க. ஒரு ஃபங்க்ஷன்லாம் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? சின்டாக்ஸ் அப்புடின்னா நத்திங் பட் ரூல்ஸ். ஓகேவா? HTML அப்புடின்னா அது வந்து இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை வந்து கோடிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து HTML. ஓகே. இதுதான் பேசிக் பாய்லர் பிளேட். ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்குள்ளே மட்டும்தான் HTML கோடிங் அப்படின்றத வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த கோடிங்க்கான எக்ஸ்ப்ளனேஷன், இந்த பாய்லர் பிளேட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பாய்லர் பிளேட்டில் வந்து ஒவ்வொரு லைனையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு லைனுக்கும் என்னென்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன் கைஸ். பை.